வணக்கம். புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் CR சரஸ்வதி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். புதிய செய்திகளை பார்த்தோம். நம்ம உரையாடலுக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்படுவார்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. அவங்களுடைய அந்த கருத்து வழக்கமாக அரசியல் களத்தில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நெருங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாறாக இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே இருக்கா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே மதிமுக அதிலிருந்து வெளியேறிடுச்சு. பாமகவை பொறுத்தவரை அதனுடைய நிறுவனர் ஏற்கனவே தன்னுடைய புதல்வரை அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க அதிமுக தான் பிரதான எதிரி என சொல்லி கொண்டு வர்றாங்க. இந்த நிலைமையில் நேற்று பதவியேற்பு விழாவில், அம்மையாருடைய பதவியேற்பு விழாவில் தமிழகத்துடைய பாஜக தலைவர்களெல்லாம் அங்கே உற்சாகத்தோடு போயிருக்காங்க. எனக்கு என்ன புரியலை என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் உற்சாகமாக போயிருக்கிறாங்க, ஆனா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் போகல. அவங்க ஆனா அவங்களுடைய பேட்டி என்ன சொல்லுதுன்னா, தன்னை கூப்பிடலைங்கிற வருத்தத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க கூடுதல் கவனிச்சிங்கன்னா, ஆகவே அவங்களும் உற்சாகமாக தான் இருக்காங்க. ஆனா கூப்பிடாதனால தான் அவங்களால உற்சாகமாக போக முடியலை. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கு. இந்த நிலைமையில ஒரு பேச்சுக்கு இது சொன்னது போல இருக்கு. அருண் ஜேட்லி நேற்று டெல்லியில செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கூட திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுக்கும் எதிராக ஒரு செயல் திட்டத்தோட தமிழ்நாட்டில் நாங்க தேர்தலை அணுகுவோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இது பேரம் பேசுறதுக்காக அப்படி பேசப்படுகிறது என்றுதான் என்னுடைய மதிப்பீடு. ஏன்னா இல கணேசன் அவர்கள் மிக தெளிவா சொல்றாங்க, இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க. இவங்களுக்கு 5 ஆண்டு கால ஆட்சிக்கான உரிமை இருக்குது, ஆகவே அவங்க தொடரணும் என்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் நல்ல முறையில் தமிழகம் இயங்கும் என்று சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் சொல்லிவிட்டு இன்னொரு புறம் ஏதோ போகிற போக்கில் நாங்கள் தான் அடுத்தாப்பில் வரக்கூடியவங்க, எங்களுக்கு அதிமுகவுக்கு இடையில தான் போட்டி என்பது போல சொல்லுவது ஒருபோதும் எடுபட போவதில்லை. இது எடுபடாது என்று அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க, அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி, திமுகவும் மோசமான கட்சி, நாங்க தான் மாற்று என சொல்லி வந்தவங்க இப்பொழுது அம்மையார் அவர்களுடைய ஆட்சியை வரவேற்கிற நிலைக்கு போன பிறகு அவங்களுடைய உள் மனசில் ஓடுவது என்பது பேரம் பேச தயாராகி விட்டார்கள் என்பதுதான். அதற்காக இப்படி எங்க அணி சார்பாக நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போம், அதே போல அருண் ஜேட்லி நாங்கள் இந்த 2 கட்சிக்கு இடையில மாற்றாக நாங்கள் தான் இருக்கோம் என சொல்லிக் கொள்ளலார்கள். ஆனால் நடைமுறையில் அவங்க பாஜக, அது அதிமுகவோடு பாஜக நெருங்கி செல்வதற்கு தான் முயலுகிறது. பேரம் பேசுகிற சக்தியை உயர்த்தி கொள்வதற்காக இத்தகைய சில அறிவிப்புகள் செய்யப்படுகின்றன என்பது என்னுடைய கணிப்பு. நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழிசையினுடைய அந்த அறிவிப்பை? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்றதையும், இல்ல அது பேரம் பேசுவதற்கான வலிமையை அதிகரித்துக் கொள்வதற்காகத்தான் உண்மையிலேயே அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி நெருங்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை, அவங்க கட்சிக்கு அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை, எங்கள் தலைமையை பொறுத்தவரையில் தேர்தல் நேரத்தில் எங்கள் அம்மா எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில், ஏன்னா ஒரு அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய சாதனையை செய்திருப்பது நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இன்னைக்கு இந்தியாவில் 3வது மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தலே அப்படி ஒரு சாதனையை உங்களால செய்து முடிச்சிருக்கிற போது இப்போ நீங்க கூட்டணி கட்சியை தேட வேண்டிய அவசியம் தான் இருக்கா? எப்பவுமே இப்ப கூட்டணி பத்தி அம்மா எதுவுமே பேசலையே இதுவரைக்கும். எப்பவுமே ஒண்ணு சொல்றேன், எங்கள் அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலயுமே தேர்தல் வருவதற்கு முன்னாடியே நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கலாம் கூவுனதும் இல்லை, பேசினதும் இல்லை. தேர்தல் நேரத்தில் மக்களுடைய நலனுக்காக அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த நேரத்தில் உரிய முடிவு எடுப்பார்களே தவிர, எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ அம்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்துல 5வது முறையா முதலமைச்சர் உட்கார்ந்து 2001 தமிழ் மாநில காங்கிரசுக்காக அதிமுக தலைமை காத்திருந்தது. அதாவது கூட்டணிக்காக காத்திருக்கல அப்படின்னு சொல்றது இப்போதான் சமீப காலத்துல வேணா முழு உண்மையாக இருக்கலாம்.
கடந்த காலத்துல காத்திருந்தது. 2011 எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல குளறுபடிகள் ஆனதுக்கு பிறகு சமாதானமாக போறதுக்கு இடதுசாரிகளோட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தியது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நீங்க ஒரு ரிஜிட் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, உறுதியாக தனியா தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அது இப்பவும் தொடருது அப்படின்னு வேணா புரிஞ்சுக்கலாம். இல்ல, அம்மாவுடைய எண்ணங்கள் எப்படிங்கிறத அவங்க சொல்லிதான் நாங்க அது தீர்மானமா எடுத்துக்கோ. எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் லீடர்ஷிப், அம்மாவுடைய இறுதியான உறுதியான முடிவுக்கு கட்டுப்பட்டது எங்களுடைய இயக்கம். அம்மாவுடைய முடிவுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தமிழக மக்கள். அதனால அம்மாவுடைய எண்ணம் என்பதை இப்பொழுதே எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கான நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. பாஜக வளர்வதற்கான சூழல்னு அதை பற்றி நீங்க கருத்து சொல்லலாம்ல? அவங்க கட்சியினுடைய கருத்தை சொல்லும் போது அது நம்ம அதுல போயிட்டு எதையும் வாதாடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல சார். அவங்களுக்கு அவங்களுடைய இயக்கத்தை பற்றி அவர்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு ஜனநாயக நாடு தானே. அவர்களுடைய இயக்கத்தை பற்றி அவங்க கருத்தை பாரதிய ஜனதா கட்சியோட சரி, பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க மறுக்கவும் முடியாது. இல்ல, இதை பற்றி நாங்கள் பேசவே தயாராக. ஏன்னா எதுவா இருந்தாலும் எங்கள் அம்மா அவர்களுடைய அறிவிப்பு வந்த பிறகுதான் அந்த தலைப்பை பற்றியே நாங்கள் பேச முடியும். அம்மா சொல்லாமல் நாங்கள் எதுவுமே சொல்ல. ஏன்னா அம்மாவுக்கு கட்டுப்பட்ட இயக்கம் இது. அரசியல் சூழல் எப்படி இருக்கு, களத்துல நிலவரங்கள் எப்படி இருக்கு, அது குறித்த கருத்துக்கள் கூட நீங்க சுதந்திரமாக டைம் இருக்கு சார். இன்னும் 1 இயர் இருக்கு. ஏன் இப்பவே அதை பத்தி இன்னும் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பிரச்சனைகள் அம்மாவுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். இப்ப அடுத்து 1 இயர் கிட்ட வரும்போது வேணா நம்ம we can discuss about it. தேர்தல் நேரத்துல தான் அரசியல் கூட்டணிகளை பற்றி தேர்தல் கூட்டணிகளை பற்றி பேச முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க தயாரிப்பு வேலைகள்ல இருப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு தேவையான வேலைகளை செய்துகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு கூட்டணி பற்றியோ அல்லது இது போன்ற சமிக்கைகளை கொடுக்க வேண்டிய அவசியமோ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதை பற்றி விரிவாகவும் பின்னால பேச முடியும். ஆனா அந்த தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு மனநிலை அதிமுகவுக்கு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மக்களவை தேர்தலில் அவங்க அந்த மாதிரி அந்த ஒரு கணக்கு போட்டு முடிந்த அளவுக்கு 39+1 40 வெல்லுவது, அல்லது 1-2 குறைந்தாலும் மற்றவற்றையெல்லாம் வெல்லுவது, அப்படி வெல்லுவது என்பது மத்திய அரசிலே அங்கே பேரம் பேசுவதற்கு மிக வசதியாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் உற்சாகத்துடன் எதிர்கால பிரதமர் என்றே அம்மையார் அவர்களை சொன்னதெல்லாம் கூட நாம் இன்னும் அந்த நம்முடைய செவிகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவங்க தனித்து நிற்பது என்று மக்களவை தேர்தலின் போது முடிவெடுத்தார். சூழல் சாதகமாக இருந்திருந்ததுன்னா நீங்களும் கூட அந்த ப்ரொபோசலை ஆதரிச்சிருப்பீங்க. இல்லை அது நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் போகவே இல்லை அப்பொழுதும் கூட. பட் ஆனால் அவங்க அப்படி ஒரு கணக்கு போட்டு தான் எங்களை திட்டமிட்டு வெட்டி விட்டார்கள் என்பதை தமிழகம் அறியும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ அத்தகைய கணக்கு இன்றைக்கு அவங்களுக்கே இருக்குமா என்கிற ஐயப்பாடு எனக்கெல்லாம் இருக்கு. காரணம், இந்த குளறுபடியான தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சட்டபூர்வமாக பதவியேற்க அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நேற்று பதவியேற்றிருக்காங்க. பட் என்னுடைய மதிப்பீட்டில் ஆனால் தார்மீக பலத்தை இழந்திருக்கிறாங்க அம்மையார் அவர்கள் என்பது என்னுடைய மதிப்பீடு. காரணம், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்கள்னு சொல்லப்போனால் பொதுவாக நடுநிலை பத்திரிகைகள் உள்ளிட்ட அவ்வளவு பேர் இந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாஜகவில் கூட சுப்பிரமணிய சாமி அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்லை, தார்மீக பலத்தை அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு மூலமாக மட்டுமா? அது டான்சி வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட தார்மீக ரீதியாக பலம் இழந்ததுதான். சட்ட ரீதியாக அவங்களுக்கு எல்லா விதமான விடுவிப்புகளும் இருந்தாலும் தார்மீக ரீதியாக அந்த தீர்ப்புக்கு பிறகு அவங்க பலம் இழந்தவர்கள். இல்ல, அதுலயும் கூட அந்த ஓரளவு இழந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அதுலயும் கூட அவர் வேண்டுகோள் விடுத்தாரு, நீங்களே பார்த்து முடிவு செய்யுங்க. அப்புறமேல அவங்க திருப்பி கொடுத்தாங்க. அதுவே கூட ஓரளவு ஒரு ஊனம்தான் அந்த தார்மீக பலத்தில். பட் இப்ப இந்த தீர்ப்பு, நான் தீர்ப்பு விரிவாக உள்ளுக்கு தீர்ப்பு விரிவாக நம்ம நிறைய பேசிட்டோம், நிறைய பேசியாச்சு, அதுக்குள்ள போகல. ஆனா இந்த தீர்ப்பு சட்ட ரீதியாக அவங்களுக்கு தடை இல்லை அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக போடப்பட்ட வழக்கு இது அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்தே தான் அந்த நீதிபதி சொல்றாரு. இல்ல அது அவர் போற போக்குல சொல்றாரு. ஆனா அவர் எப்படி தீர்ப்பு சொல்றாருன்னா, ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்கின் அடிப்படையில் இது 8.12 தான் சதவீதம் தான் இருக்குது வருமானத்துக்கு மேல அதிக சொத்து என்பது. ஆனா 10% வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் ஒரு சுற்றறிக்கை ஒன்று இருக்குது 20% வரைக்கும் இருக்கலாம்னு ஆந்திர அரசு. ஆகவே அந்த அடிப்படையில் விடுதலை பண்றேன். ஆனா அந்த கணக்கை சரியா போட்டு பார்த்தா அது 76% மேல வருது. அப்ப கணக்கு தப்பு என்றால் அதன் அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பும் தப்பு என்பது நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்ற முறைமை, அந்த ஜுடிஷியரி சிஸ்டத்திலேயே இல்லாத ஒரு புதிய விவகாரமா நிக்குது. அது
போல வேறு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இதை எப்படி அம்மையார் அவர்கள் டிஃபெண்ட் பண்ண முடியும்? இப்போ உள்ள சிக்கல் ஆகவே மேல்முறையீட்டுக்கு போறாங்களா இல்லையா என்கிற அந்த கத்தி தொங்கிக் கொண்டே இருப்பது என்பது ஒரு உறுதியான கச்சிதமான ஒரு தீர்ப்பை பெற்று இவங்க மீண்டும் முதலமைச்சர் என்கிற நிலைமை வரல. அதனாலதான் அந்த தார்மீக பலம் போயிடுச்சுங்கிறேன். இந்த தார்மீக பலம் போன நிலைமையில் இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க பிரச்சனைகளையும் அதே போல தேர்தலையும்? என்ன வரும் பொழுது அந்த மக்களவை தேர்தலில் எடுத்த அந்த நிலைப்பாடு இருக்கே தனித்துத்தான் என்று, அந்த நிலைப்பாடை தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற. மக்களவை தேர்தல் எடுத்த முடிவை சட்டமன்ற தேர்தலில் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அருணன். இந்த தீர்ப்பை பற்றி அரசியல் கட்சிகள், சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்களோ, என்ன ரியாக்ஷன் அவங்க கிட்ட இருந்து வந்ததோ அதன் அடிப்படையில தான் உங்களுடைய கூட்டணி செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா? இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறது மக்கள் இல்லையே, எதிர்கட்சிகள் தானே. திமுக, மதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் போன்றவர்கள் எதிர்கட்சிகள் தான் இதை விமர்சனம் பண்றாங்களே தவிர சராசரி மக்கள். நான் ஒரு தலைமை கழக பேச்சாளர், நான் தமிழ்நாடு பூரா கூட்டங்கள் பேச போறேன். அவர்களை பார்க்கும்போது என்னம்மா அம்மா என்ன பிறக்கும் போதே வசதியா பிறந்தவங்க, சினிமாவில் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா நடிச்சவங்க, அவங்க என்னமோ அரசியலுக்கு சொத்து சேர்த்த மாதிரி இதை இவ்வளோ பெருசு மக்களுடைய எண்ணத்தை சொல்ற கட்சி, அம்மாவுடைய தொண்டரான அந்த விஷயத்த சொல்லலை. இதை என்னமோ இவ்வளவு பெருசுப்படுத்துறாங்களே, 1,76,000 கோடி அடிச்சவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது இதை இவ்வளவு பெருசுப்படுத்துறாங்களே. அவங்க அரசியலுக்கு தான் அணிந்த பொன்னகையை கூட கழட்டி கொடுத்தாங்களே தவிர அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க போயஸ் கார்டன் வீட்டையோ இல்ல ஹைதராபாத் திராட்சை தோட்டத்தையோ வாங்கினதான வரலாறு கிடையாது. ஒண்ணு, எந்த நிலையிலும் இந்த 7 மாசத்தில் கூட தமிழக மக்களின் மனதில் முதலமைச்சராக தான் அம்மா இருந்தார். மக்களின் முதல்வர் நாங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. இந்த தீர்ப்பினால் எதிர்க்கட்சிகள் கதிகலங்கி போய் இதை எப்படியாவது மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்கள் தான் கூவுகிறார்களே தவிர மக்களிடத்தில் இன்னும் செல்வாக்கும், ஒரு பத்திரிகை கூட பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு அமோகமா, குறிப்பா பெண்களிடத்தில் அமோகமா 65% இன்னைக்கு வளர்ந்திருக்கு. எதிர்கட்சிகள் நான் ஒன்றை சொல்லணும், எதிர்கட்சிகள் மட்டுமல்ல இந்த தீர்ப்பை விமர்சனம் செய்திருப்பவை. நான் தான் சொன்னேன், பல பத்திரிகைகள், உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக நான் உதாரணம் சொல்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில ஏட்டிலேருந்து விகடன் தமிழ் பத்திரிகை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த உள் முரண்களையும் கடுமையான ஊனங்களையும் அவங்க எடுத்து பட்டியலிடுறாங்க. ஊழலை நியாயப்படுத்த 9 வழிகள் என்றே ஒரு பத்திரிகை தலைப்பு போட்டிருக்கு. ஆகவே ஏதோ எதிர்க்கட்சிகள் மட்டும் இதை அதே போல் ஒரு பொதுவான வழக்கறிஞர்கள் பலரும். ஆகவே தயவு செஞ்சு அவங்களுக்கு அது நியாயப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டுன்னு வச்சுக்கோங்க, அவை இயல்பாக அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் ஏதோ ஒட்டுமொத்த நாடே மக்களே இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க என்றால் சொல்வதை நிச்சயமாக யாராலும் ஏற்க முடியாது. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல வழக்குகள், இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் திமுக போட்ட வழக்கு உங்களுக்கு தெரியும், அதே போல பல வழக்குகளை அம்மா எதிர்கட்சிகள் போட்டு சந்திச்சிருக்காங்க. எந்த வழக்கையுமே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்ப்பை வாங்கியதான வரலாறு அம்மாவுக்கு கிடையவே கிடையாது. ஏன் இந்த வழக்கிலேயே பலமுறை நம்மளே இங்க பேசியிருக்கோம், 2001 இந்த வழக்கை முடிச்சிருக்க முடியும். அப்போ எதிர்கட்சி தலைவர் இருந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இன்னைக்கு திமுக இருக்கிற அப்பாவும் அன்னைக்கு சுயேட்சை எம்எல்ஏ இருந்த 2 பேருமே அன்னைக்கு சொன்னாங்க, இது ஒரு பொய் வழக்குமா, திமுகவால் போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு, சுப்பிரமணிய சாமியால் போடப்பட்ட ஒரு பொய் வழக்கு, நீங்கள் இதை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றி நாங்கள் ஆதரிக்கிறோம், இந்த வழக்குல இருந்து நீங்க வெளியில வரலாம்னாங்க. எங்கள் அம்மா ஒருவேளை தவறு செய்திருந்தால் அப்பவே வெளில வந்திருக்கலாமா, நம்ம எதை தப்பு பண்ணிட்டோமே, அளவுக்கு அதிகம் சொத்து சேர்த்துட்டோமே, இதையே நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ட்டு குறுக்கு வழியில போய் இது பண்ணிருக்கலாம். எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் எந்த தவறும் செய்யல, நான் ஏன் குறுக்கு வழியில் போக வேண்டும், நான் நீதிமன்றத்தை நாடுறேன், நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பு எனக்கு வரும், ஏனால் நான் நிரபராதி என்பது என் மனசாட்சிக்கு தெரியும் என்று நீதித்துறையை சந்தித்து வெற்றி பெற்றவர் தானே தவிர தன் பதவியை பயன்படுத்தி குறுக்கோளில் போய் வெற்றி பெறக்கூடிய தலைவர் புரட்சி தலைவி அம்மா கிடையாது. அது அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் 18 ஆண்டு காலமாக இந்த வழக்கு எப்படி இழுத்தடிக்கப்பட்டது, அதுக்கு யார் காரணம் என்பது பற்றியெல்லாம் பத்திரிகையில் நிறைய வந்திருக்குது. நான் இப்பொழுதும் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பலை. நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், இந்த தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு உரியது என்று நடுநிலை பத்திரிகைகள் உள்ளிட்ட பொது மனிதர்கள் உள்ளிட்ட பல சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. மக்கள் மனதிலும் அதில் நான் அவங்க சொல்கிற மாதிரி அனைத்து மக்கள்னு கூட நான் சொல்லலை, ஒரு பகுதி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கணிசமான மக்கள் நெஞ்சில் அந்த கேள்வி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதிவு, என்னுடைய கருத்து. நான் சொல்ல விரும்புவது, அந்த நீங்கள் கேட்குற அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். இந்த சூழலில் மக்களவை தேர்தலில் எடுத்த அந்த வீராப்பான் நிலை இருந்துச்சே, நாங்கள் மட்டுமே தனித்து நின்று எல்லா இடங்களையும் பிடிப்போம்னு, அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு அம்மையார் செல்வாங்களா என்பது கேள்விக்குறி. என்னுடைய சந்தேகம் அந்த ஒரே ஒரு லைன் தான், இந்த தீர்ப்பை
ஒரு கட்சி எப்படி எதிர்கொள்ளுதோ அதன் அடிப்படையில தான் அடுத்த தேர்தலுக்கான கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான். இல்ல அந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு அவ்வளவு முக்கியமாயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு என்பது, ஏன்னா இந்த தீர்ப்பை வச்சுதான் அவங்க பதவிக்கு வர்றது போறது என்று வருது. இந்த தீர்ப்பு, ஒரு தீர்ப்பு வந்து அவங்களுடைய பதவியை இழக்க செய்யுது, இன்னொரு தீர்ப்பு அவங்களை மீண்டும் உட்கார வைக்குது. ஆனால் அந்த தீர்ப்பு ஒரு முழுமையான சரியானதானா என்கிற ஒரு கத்தி மேல தொங்க விடப்படுகிறது அவங்க தலைக்கு மேல. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான, இது மட்டுமே நான் சொல்ல விரும்பல, சொல்ல போறல. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் இது அரசியல் மற்றும் தேர்தல் உறவுகளை நிச்சயமாக அது தாக்கத்தை உருவாக்கும் என்பது என்னுடைய மதிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுல பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கோரிக்கை வைக்கிறாரு. பெங்களூர்ல செய்தியாளர்கிட்ட பேசும்போது அந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டா, நாங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இது பிஜேபி என்ன செய்ய போகுதுங்கிறத சொல்லிட்டோம், அவங்க தான் முதல்ல இந்த வழக்குக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி பந்தை அந்த பக்கம் தள்ளி விடுறாரு. அந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒன்று, பாஜக தலைமை இது விஷயத்தை தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிற உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு, இதர கட்சிகளுக்கு உண்டு. காரணம், அவர் சொன்னது போல் இதை சுப்பிரமணிய சாமி தான் முதல்ல வழக்கு தொடுத்தவர். இப்போ எனக்கு நினைவில்லை, அப்போ அவர் பிஜேபியில் இருந்தாரா இல்லையா? அப்போ இல்லை இல்லை. ஆகவே அது பாஜக தான் போட்டது என்பது ஃபேக்சுவல் எரர். சுப்பிரமணிய சாமி அவர்கள் தன்னுடைய சொந்த ஹோதாவில் அந்த வழக்கை தொடுத்தவர். ஆனால் இப்போ அவர் அது அவங்களுடைய கட்சியுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படி ஆக்கப்பட்டிருக்கார். ஆகவே அந்த கேள்வியை கேட்பதற்கு உரிமை அவருக்கு உண்டு. நான் இன்னொரு வகையாக பார்க்குறேன், பாஜகவை நோக்கி இந்த கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்குன்னா, இந்த ஓராண்டு முடிஞ்ச உடனே அமித்ஷா அவர்கள் அளித்த பேட்டி, அதே போல் அருண்ஜேட்லி அவர்கள் அளித்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓராண்டில் ஊழலே நடக்கலை. நான் இன்னும் சொல்ல போனால் ஊழலை பொறுத்து கொள்ளாத ஒரு ஆட்சி இப்போ தான் மத்தியிலே அமர்ந்திருக்கு என்று ரொம்ப பெருமிதத்தோடு பேசுகிறாங்க. அது உண்மையா இல்லையான்றதுக்குள்ளே கூட நான் போகலை. நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, அப்படி பெருமை பேசுகிற, பெருமிதம் கொண்டிருப்பதாக சொல்லுகிற இந்த பாஜக தலைமை, இது ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கின் தீர்ப்பு கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவை விடுவித்து தண்டனையை ரத்து செய்து தீர்ப்பு அளித்ததுக்கு பாஜக தலைவர்கள், பெரும்பாலான நபர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லலையா? அதுக்கப்புறம் தனியாக அவங்க நிலைப்பாட்டை வெளிப்படுத்தணும்னு எதுக்காக கேட்குறாங்க? அது நீங்க சொல்ல மிக முக்கியமான அம்சம். ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ உதாரணம் பிரதமர்ல இருந்து இன்னும் அமைச்சர்கள் உட்பட வாழ்த்து தெரிவிச்சாங்க. இப்போ அது பற்றி பாஜக தமிழக தலைமையிடம் கேட்கும்போது அவங்க பொது அந்த கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு பிரதமர் மந்திரிங்கிற முறையில் வாழ்த்து தெரிவித்தோம், ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுக்கு சாதகமாக அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய, குறிப்பாக மேல்முறையீடு செய்யணுமா வேண்டாமா என்பது பற்றி இதுகாரம் அவங்க கருத்து சொல்லலை. அப்படி ஒரு அம்சம் என்பது இருக்கு. அதே நேரத்தில் சுப்பிரமணிய சாமி கருத்து சொன்னாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? கர்நாடக அரசு முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு. மத்திய அரசு சொல்ல வேணாங்க, அமித்ஷா அவங்க சொல்லலாம்ல. ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அப்படி அநேகமாக மேல்முறையீடு செய்ய வேண்டியதில்லை என்கிற தொனி வருவதை பார்த்து திரு சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னார்னா, அப்படியாப்பட்ட கருத்தெல்லாம் பாஜகவினுடைய அதிகாரபூர்வ கருத்து அல்ல, செயற்குழு கூடிதான் முடிவெடுக்கணும். ஆனா தன்னை பொறுத்தவரை வழக்கு தொடுத்தவன் என்கிற முறையில் இது ஒரு மோசமான தீர்ப்பு, இது சட்ட புத்தகத்திலே இருக்கக்கூடாது என்று பேட்டி கொடுத்திருக்காரு. ஆகவேதான் அந்த கேள்வி வருதுகிறது, கட்சியின் அதிகாரபூர்வமான நிலை என்ன? அரசு கூட சொல்லாம இருக்கட்டுங்க, கட்சி சொல்லாமல் பல கட்சி, எங்க கட்சி சொல்லி இருக்குது இது மோசமான தீர்ப்பு, மேல்முறையீட்டுக்கு போகணும் உடனே சொல்லிச்சு. ஆகவே அந்த மாதிரி அவங்க கருத்து சொல்ல வேண்டும். இது முக்கியமான விஷயம், ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஊழலுக்கு நாங்க தான் முழு எதிரி என சொல்லுகிறீர்கள், அப்படி என்றால் கருத்து சொல்லுங்கள் என கேட்பது சரிதான். ஆனா ஜெயராம் ரமேஷ் அதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து. இப்ப நான் உரிமையோடு கேட்கலாம், ஏன்னா எங்க கட்சி சொல்லி இருக்குது மேல்முறையீடு செய்யணும்னு. காங்கிரஸ் அப்படி சொல்லுகிறதா? அதுதான் மிக முக்கியம். இப்ப பாஜக தலைமையை பார்த்து கேள்வி கேட்கிற ஜெயராம் ரமேஷ் தங்களுடைய கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி ஏன் பேச மறுக்கிறாரு? இப்ப அகில இந்திய தலைமையை பத்தி அவர் பேசுறாரு. கர்நாடக அரசு சட்ட ரீதியாக ஆலோசனை நடத்தி
என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுத்துக்கிட்டோம். அது மாநில அரசு தொடர்பான பிரச்சனை. இதுல எங்களுடைய கட்சி தலைமை எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காது. அப்ப இதே மாதிரிதான் பாஜக அப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நேற்று அதுதான் சொல்ல வர. அப்படி அவங்க சொல்லுவாங்க என்றால் கட்சி தலைமை இதை பற்றி பேசாது என்றால் ஜெயராம் ரமேஷ் பாஜக கட்சி தலைமையை பத்தி கேட்கிற உரிமையை இழந்து விடுகிறார். இல்ல, நீங்க கேள்வியை காங்கிரஸ் தலையில வைக்கிறீங்கல்ல, எல்லாரும் செய்தியாளர்களோ மற்றவங்களோ காங்கிரஸ் தலையில அந்த கேள்வியை வைக்கிறீங்க. எங்க அது கேட்கிற உரிமை உண்டு. இப்ப இதே ராகுல் காந்தி இதே போன்ற ஒரு விவகாரம், ஊழல் விவகாரத்திலே ஒருவர் கீழ்மை நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் கூட, மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட, கீழ்மை நீதிமன்ற தீர்ப்பை வைத்து எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் ராகுல் காந்தி. அதை மறிப்பதற்காக, அதை மாற்றுவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு மன்மோகன் சிங் அரசு முயற்சி செய்த பொழுது தன்னுடைய சொந்த பிரதமருடைய அந்த நிலைப்பாட்டை நான்சென்ஸ் என்று பத்திரிகையாளர்களை அழைத்து பேசியவர் ராகுல் காந்தி. அப்படியாப்பட்ட ராகுல் காந்தி இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா என்று கருத்து சொல்ல வேண்டும் என்கிற கேட்கிற உரிமை எங்களுக்கு உண்டா இல்லையா? நீங்க கேட்கலாம். அதான் சொல்ல வரேன். இப்ப இவரு பாஜக பார்த்து கேட்பாரா? இவங்க கட்சி தலைமை ஒண்ணு சொல்லாதுன்னா இது எந்த ஒரு நியாயம்னு கேட்கிறேன். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேல்முறையீடு செய்வது பற்றி 2 அகில இந்திய முதன்மையான கட்சிகள் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதனால நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. ஏன்னா 5வது முறையா நேற்று 6 உங்களுக்கு தெரியும் 7 மாசம் கழிச்சு முந்த நாள் தான் எங்க அம்மா முகத்தை பார்த்தோம். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நேற்றுக்கு அம்மா மறுபடியும் 5வது முறை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. அதை விட மகிழ்ச்சி. ஸோ அடுத்து நாங்கள் மக்களை பற்றி சிந்திக்க, மக்கள் பணிகளை அம்மா செய்வே போதை பார்க்க தான் தயாரா இருக்கோமே தவிர இதற்குள்ளெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு மேல்முறையீடு போனாலும் சரி போகலனாலும் சரி போனா அதை சட்ட ரீதியாக இதுவரைக்கும் எப்படி எதிர்கொண்டீங்களோ அம்மா ஒரு பேட்டியில கூட சொன்னாங்க, நான் வக்கீல் ஆகணும்னு தான் நினைச்சேன், ஆனா ஆக்ட்ரஸ் ஆயிட்டேன். ஸோ சட்டத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் படித்து வைத்திருப்பவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த தீர்ப்பையும் முழுமையாக படித்திருப்பவர், சட்டத்தை பற்றி அதிகமாகவே தெரிந்து வைத்திருப்பவர். அதனால் அவருடைய முடிவு என்பது எப்படி இருக்கும் என்பதை அவருடைய முடிவு தான் இறுதியான முடிவு. ஆனா இன்னைக்கு அம்மாவுடைய கவனம் எல்லாம் என்னன்னா, அடுத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளில் தான் இருக்கே தவிர மறுபடியும் இதை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு இதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. சரி, அம்மாவுடைய கவனம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கவனம் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நேற்று பதவியேற்பு விழாவே எந்த விதமான செய்தியை மக்களுக்கு சொல்லுது? அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முன்முயற்சி எடுப்பாங்களா, இல்ல அந்த பதவியேற்பு விழா மூலமாக நாம ஜனநாயக விழுமியங்கள் எதையேனும் தொலைச்சிருக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5வது முறையாக நேற்று ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் ரோசையா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வச்சாங்க. 28 அமைச்சர்கள் 2 குழுக்களாக பதவியேற்றனர் அப்படிங்கிறது செய்தி. அதுல முதல்ல 5வது முறையாக அப்படிங்கிறது ஃபேக்சுவலா கரெக்டா இருக்கலாம். ஆனா அது 3 முறை தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2 முறை சட்ட சிக்கல்னால பதவியில் இருந்து போய் திரும்ப பதவி ஏற்றுக்கொண்டதுதான் 2 முறை. அப்படி இருக்கும்போது 5வது முறை அப்படின்னு சொல்றதே ஏற்கனவே 5 முறை முதலமைச்சரான ஒருத்தரோட சமம் ஆயிட்டோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக சொல்றீங்களா? இல்ல சார், இப்போ நீங்க ஒவ்வொரு தடவை பதவி எடுக்கும் போது அதுதான் தட் இஸ் த ஃபேக்ட். அவன் எத்தனை தடவை போய் நம்ம பதவி பிரமாணம் பண்றோமா தான் அப்படி கணக்குல சேருமே தவிர அந்த திரு கருணாநிதி அவர்கள் ஈக்குவலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் பதவி எடுக்கிறீங்க, கவர்னர் முன்னாடியில் நீங்க பதவி பிரமாணம் எடுத்து கையெழுத்து போடுறீங்க. சோ அந்த எண்ணிக்கை வரும்போது 5வது முறையா அம்மா நேத்து முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்காங்க. 4வது முறையாக அவங்க பதவி ஏற்கும் போது அந்த அரங்கம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களால நிரம்பி இருந்தது. அது பிரதான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு முக்கியமான அரசியல் கட்சிகள் அங்க வரல அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட மிக பெரும்பாலான வேறு சில கட்சிகளுடைய பிரமுகர்கள், அதாவது உங்களுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களுடைய கட்சி தலைவர்கள் கூட அங்க இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நேற்றைய பதவியேற்பு விழால அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே, அது என்ன காரணம்? இல்லைங்க, அழைப்பு அனுப்பியாச்சு எல்லாருக்குமே. திமுக கட்சியில எம்எல்ஏக்கள் உட்பட அனைவருக்குமே அனுப்பியிருக்கு. புரோட்டோகால் படி எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. ஏன் இன்னைக்கு EVK செலவன் பத்திரிகையில சொல்லலையா, எங்களுக்கு அழைப்பு வந்தால் கூட நாங்க போயிருக்க மாட்டோம், வர வேண்டியது வராதது அவர்களுடைய முடிவு. 2வது நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையை அம்மா செஞ்சிருக்காங்க. இப்ப சாதாரணமா பதவியேற்பு விழா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக பதவி பிரமாணம் எடுத்துக்குவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாலாம் சீனியர், அந்த வரலாறு அண்ணன் என்னோட அவங்களுக்கு பெட்டரா தெரியும். 70, 80களில் இதே போல நம்முடைய மற்ற மகாராஷ்டிரா சம்பர் நான் படிச்சதுல
அவர் அப்பெல்லாம் வந்து 50 60 எம்எல்ஏ பெரிய ஸ்டேட்டா இருக்கும்போது அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரா பண்ண நேரமாகுங்கிறதுக்காக 10 பேரா பண்ண வரலாறு உண்டுங்கிறத படிச்சிருக்கேன். ஆனா தமிழ்நாட்டில் வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதில்லை. நேற்றைக்கு அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தை கடத்துவதை விட மக்கள் பணிக்காக நம்ம அதை சிந்திக்க செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்திலேயே 2 முறையாக மந்திரிகள் இருக்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பொறுப்புல இருந்தவங்க தான் நேற்று மறுபடியும் பதவிக்கு வந்திருக்காங்க. ஸோ புதுசா வந்து யாரா போட்டு அந்த பதவி யாரு அவர் யாருன்ற மாதிரி அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அதனால் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக அதே சமயத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நேற்று நடந்தது. அழைப்பதில் எல்லாருக்கும் அனுப்பினோம். வந்தவர்கள் வந்தார்கள், வராதவர்களை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை. நீங்க இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? அழைப்பதில் அனுப்பல அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க. பாஜக தமிழிசை சொல்றாங்க, காங்கிரஸ்ல இருந்து EVK இளங்கோவனும் சொல்றாரு. வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களும் அதை புகாராக சொல்லலைனாலும் அழைப்புகள் வரல அப்படிங்கிறத உறுதி செய்யறாங்க. அது வந்து அரசு நிகழ்ச்சியில இது போன்ற அரசியல் வேறுபாடுகளை பிரதானப்படுத்துறது சரியில்லை அப்படிங்கிற கருத்தை தமிழிசை முன்வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இல்ல, அதாவது பாஜக தமிழக தலைவரை பொறுத்த வரையில அவங்க பெரிய ஆதங்கத்தோடு தான் அது சொல்லியிருக்காங்க, தங்களுக்கு அழைப்பு வரலையேன்னு. ஏன்னா அது அவங்களுடைய உள்கட்சிக்குள்ளேயே அது சிக்கலை உருவாக்கி இருக்கு. அவங்களுக்கு அழைப்பு போகலை, ஆனால் இல கணேசன் அவர்களுக்கு ராஜா அவர்களுக்கு அழைப்பு போயிருக்குது. அவங்க அழைப்பு பெற்று அவங்க போயிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு சீனியர்ஸ்ங்க பிஜேபியில. இல கணேசன் அவர்கள் வெரி சீனியர் பர்சன். பொன் ராதாகிருஷ்ணன் இல்ல சகோதரி அவர்களே, இல்ல பாருங்க, அப்படி நீங்க சீனியர் ஜூனியர்னு பார்த்தா அப்படின்னா இல்ல ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு இல்ல இல்ல அது அரசு நிகழ்வு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு அரசு நிகழ்வுல ஒரு கட்சிக்குள்ள சீனியர் ஜூனியர் பார்த்தனா அப்படி ஒவ்வொரு கட்சிக்கு அப்படி பார்த்து அனுப்புனீங்களா? பாஜகவுக்கு மட்டும்தான் அப்படி பார்த்து அனுப்பப்பட்டதாக நமக்கு செய்தி வருது. ஆனா அந்த கட்சியுடைய தலைவருக்கு கூட போகல, ஆனா சீனியர்களுக்கு போகுது என்பது ரொம்ப வினோதமானது. இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு என்றுதான் நான் பார்க்கிறேன். அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுக்கு அழைப்பு போயிருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க என்பதுதான். ஆனா EVK சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது அழைப்பு போயிருந்தாலும் வந்திருப்பாங்களா என்பது ஒரு கேள்வி. சட்டமன்றத்தில் உறுப்பினராகவே இல்லையே யாருமே, அப்புறம் எப்படி அவர் வந்து அதை கமெண்ட் அடிக்க முடியும்? அவர் எம்எல்ஏயா இருந்து அவருக்கு அனுப்பாமல் இருந்தால் நானும் ஒரு சட்டமன்ற சொல்ல வரேன். இல்ல சகோதரி, நான் அதுதான் சொல்ல வரேன். போயிருந்தாலும் அழைப்பு பெற்றிருந்தாலும் தான் போயிருக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. நான் நீங்க முதல்ல கேட்ட அந்த கேள்வி மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். ஏன் இந்த பதவியேற்பு விழாவில் பல கட்சிகள் அல்ல, அநேகமா பாஜக ஒன்றை தவிர அரசியல் கட்சி என்று இதர கட்சி என்று ஒருவேளை சரத்குமார் அவங்களை சொல்லலாம், அவங்கள்ட்ட வேற யாரும் போனதாக நமக்கு தெரியல. காரணம் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பதவியேற்பு விழாவுக்கு காரணமாக அடிப்படை காரணமாக அமைந்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அது உருவாக்கிய ஒரு அரசியல் சூழல், சட்ட சூழல், இது எல்லாம் அவங்க அழைப்பதில் அனுப்பல அப்படிங்கிறது அவங்க அனுப்பணும்னு சொல்றாங்க. ஆனா அனுப்பல எம்எல்ஏக்களுக்கு அனுப்பியிருப்பாங்க, அந்த எம்எல்ஏ தலைவர்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அரசியல் கட்சிகளுக்கு இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலர், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி கட்சிகளை பார்த்து அனுப்புனாங்களா அல்லது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய? எனக்கு அந்த விவரங்கள் இல்ல. இப்ப அவங்க சகோதரி சொல்றத பார்த்தா ஒரு வாக்கியம் சொன்னாங்க பாருங்க, அவங்க வந்து சட்டசபையில இல்ல, அதான் சொல்ல வரேன். இல்ல இல்ல நான் விவரம் தெரியாது, நான் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அந்த அடிப்படையில சட்டசபையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏ சௌந்தரராஜனுக்கு அனுப்பியிருக்கலாம், ஜி ராமகிருஷ்ணனுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்களா இருக்கலாம். அப்படித்தான் படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பாம இருக்கிறது வந்து ஒரு மரபு மீறல் அப்படின்னு சொல்லலாமா? போன தடவை டி ராஜாவை அங்கிருந்து பதவியேற்பு விழாக்கு வந்திருந்தாரு, நரேந்திர மோடி வந்திருந்தாரு, இப்படியே நிறைய பல்வேறு கட்சி தலைவர்களை பதவியேற்பு விழாவில் பார்க்க முடியுது. அப்ப இந்த பதவியேற்பு விழாவை அந்த மாதிரி அழைப்புகள் அனுப்பினாலும் ஒருவேளை அவங்க வராம போயிட்டாங்கன்னா இப்ப அருணன் சொன்ன மாதிரி தீர்ப்பை ஒட்டி அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தின மாதிரி ஆயிடுங்கிறதுனால இல்ல சார். 2011 பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்தித்து அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கும் போது அது ஒரு லாங் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷனா இருந்தது. இப்பொழுது வந்து இந்த நல்ல நீதியின் தீர்ப்புக்கு பிறகு நம்ம வந்து கண்டிப்பா பதவியேற்பு நடத்த வேண்டும். அப்பதான் வந்து ஒரு புரோட்டோகால். அதற்கு மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனா அதை பண்ணி ஒரு அரை நாள் 3/4 நாள் எல்லாரையும் உட்கார வைக்கிறதை விட முக்கியமானவர்களை அழைத்து வந்து அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு அடுத்து மக்கள் பணியை கவனிக்க கிளம்பணுங்கிறதுனால இப்ப பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெல்லியில எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதனால அவங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டாங்க. இது ஒரு லோ ப்ரொஃபைல் பதவியேற்பு விழா அப்படின்னு அர்த்தமா? ஆமா, இது ஆடம்பரம் இல்லாமல் நேற்று நடந்ததை நீங்க பார்க்கும் போது
இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையில் இதை எடுக்க வேண்டும், சட்டப்படி இதை எடுக்க வேண்டும். அதற்காக அம்மா அதை எளிமையாகவும் அதே சமயத்தில் அழகாகவும் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுல பேசுறதுக்கு எந்த விதமான பாலிடிக்ஸும் இதுல கிடையாது. இல்ல அரசியல் கட்சிகள் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்களா வரலையாங்கிறது அது அவங்க விருப்பம், அவங்க விருப்பம். அது இரண்டாவது கட்டம். ஆனா அந்த அரசியல் கட்சிகள் அடிப்படையிலான ஒரு ஜனநாயகத்தின் மூலமாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சரான ஒரு அரசு, முதலமைச்சரானவங்க தலைமையில நடக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இது போன்ற அரசு விழாக்களுக்கான அழைப்புதலை அனுப்பணுங்கிறது ஒரு சராசரி மனிதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்காதா? இந்த அரசு விழாவுக்கு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு போச்சா போலியாங்கிறது நானும் தெளிவுபடுத்திட்டு சொல்றேன். பிகாஸ் எனக்கு இது லாஸ்ட் மூமெண்ட்ல நடந்தது. எல்லாருக்குமே அழைப்பு பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 1 day 20 hours முன்னாடி தான் அழைப்புதல் ரெடி ஆகும் எப்பவுமே பாத்தீங்கன்னா, எந்த கட்சியா இருந்தாலும். சோ அப்படி அனுப்பப்பட்டு ஒருவேளை அவர்கள் பெற்றுக்கொண்டு வரவில்லை என்பது வேறு. ஆனால் இந்த இதை பொறுத்தவரையும் இன்னைக்கு எங்களுக்கு எதிர்க்கிற கட்சிகள் தான் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மோரலஸ் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எதிர்க்கட்சியா தான் இருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எல்லாரும் உங்களை எதிர்க்கிறவங்களே இருக்கட்டும், அவங்க முன்னாடி நான் பதவி ஏற்கிறத பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் முன் வரிசையில உட்காருங்கன்னு சொல்லி நீங்க அழைக்கலாம்ல அப்படின்னு கேக்குறேன். அம்மா அழைத்து இருக்கலாம், அது அவங்க வந்தது வராது அவங்க தான் சொல்லணும். சரி சார், ஒரு விஷயம் எதை பத்தியுமே நாங்க தனிப்பட்ட முறையில கமெண்ட் அடிக்க விரும்பல. இந்த விழாவிற்கு வந்தவர்களை வணங்குகிறோம், வராதவர்களை அவர்கள் சொல்ற அந்த பதிலுக்காக, அதற்கு ஒரு கேள்விக்காக நாங்கள் உட்கார்ந்து பதில் சொல்வதற்கு இன்றைக்கு அது நல்ல சூழ்நிலை அது எனக்கு தெரியல. ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ் ஹிந்துன்னு நினைக்கிறேன் ஒரு தமிழ் நாளிதழில் செய்தி இருக்கு. அவங்க அதுக்குள்ள பேசும்போது சொல்றாங்க, இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க, அழைப்புதல் அனுப்புறது நாகரிகம், ஆட்சி வேறு அரசியல் வேறுங்கிறதுனால அரசு நிகழ்ச்சிகளுக்கு அரசியலை மறந்து அனைவரையும் அழைக்க வேண்டும், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த நாகரிகம் தமிழகத்துக்கும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதிலிருந்து அழைப்புகள் வரவில்லை அப்படிங்கிற பொதுவான புரிதலுக்குள்ளதான் போக வேண்டியது இருக்கு. மற்ற மாநிலத்துல இது நடக்கலைங்கிறது நம்ம பார்க்கலையே. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அறிவிப்புல கொடுத்திருக்காங்க, மற்ற மாநிலம் முதல்ல பாப்போம், அரசியல் எடுத்து புரட்டுவோம், எங்க என்ன நடந்திருக்கு, யார் எப்படி நடத்திருக்காங்க, அவங்க சொன்ன ஒரு கருத்தை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. அங்க எல்லாம் நடக்குது இங்க நடக்கல நம்ம சொல்ல முடியாது. We should be clear on a picture. இப்போ இது தெளிவு இருந்தால் தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். இல்ல முதல் பாயிண்ட், தமிழிசை அவங்க சொல்வது என்பது பொதுவா சரிதான். அது எப்ப அது ரொம்ப சரி என்று எனக்கு படுதுன்னா, ஒரு தேர்தல் முடிஞ்சு அதுல ஒரு கட்சி வெற்றி பெற்று அதனுடைய தலைவரோ தலைவியோ பதவி ஏற்கிறாங்க. அதற்கு அந்த அணிவகுப்புல இருந்தவங்க இல்லாதவங்க கடுமையாக எதிர்த்து போட்டியிட்ட கட்சி தலைவர்கள் அனைவரையும் அழைப்பது என்பது ஒரு நல்ல அரசியல் மரபாக நாகரிகமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. ஆகவே அந்த வகையில அவங்க சொல்வது சரி. ஆனா இந்த பதவி ஏற்பு என்பது அத்தகையது அல்ல. இது அசாதாரணமான ஒரு சூழல். அசாதாரணமான சூழல்ங்கிறது ரைட்டு. ஜனநாயகத்தை நீங்க வெறும் வாக்குப்பதிவோட மட்டும் சம்பந்தப்படுத்தி பாக்குறீங்களா? ஜனநாயக அமைப்புல, ஜனநாயக கட்டமைப்புல நீதிமன்றமும் ஒரு பகுதி தானே. உண்மைதான். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதற்கு கிடைக்கக்கூடிய விடுதலைங்கிறதும் ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா நீங்க சொல்வது சரிதான், சட்ட ரீதியா சரிதான். அதைத்தான் நான் ஏற்கனவே இல்ல பிராக்டிகலா இல்ல, ஆனா தார்மீக ரீதியாக அதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அதான் மீண்டும் அப்புறம் வழக்குக்குள்ள போய் பேச வேண்டியிருக்கு. அது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அந்த ஊடகங்கள். அதனாலதான் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு அடிப்படையான வேறு சில விஷயங்களை பேச விரும்புறேன். இப்ப ஏற்பட்டிருக்கிறது மிகுந்த அசாதாரணமான சூழல். ஆனால் அவங்க தரப்புல இருந்து அதிமுக தலைமை அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய தரப்பில் இருந்து அழைத்திருக்கலாம். அழைத்திருந்தால் அவங்க கைதான் வாங்கி இருக்கு. நான் அழைச்சேன் ஆனா நீங்க வரலன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உதாரணமா பாஜக பொறுத்தவரை தமிழக தலைமைக்கு அழைப்பு விடாமல் சீனியர்களா பார்த்து அழைப்பு விடுவது என்பது இது எந்த வகை மரபு, எந்த வகை அரசியல் ஜனநாயக மாண்பாக இருக்க முடியும்? சீனியர்களும் பாரதிய ஜனதா தானே சார் இருக்காங்க. ஆமாங்க, ஆனா தலைவருக்கு இல்லை என்றால் அப்ப அதே போல மிச்ச கட்சிகளுக்கு அதே மாதிரி சீனியர்கள் பார்த்து யாருக்காவது அனுப்பியிருக்காங்கன்னு அப்படி அனுப்பலையே. என்ன குழப்பம்? டாக்டர் தமிழிசையினுடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா, பதவியேற்பு விழாவுக்கு மாநில தலைவரை அழைக்காமல் மற்ற தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தது பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை அதுதான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களாலே அதை செரிக்க முடியல. அவங்களுக்கு அது ஹட்டா இருக்கு அப்படிங்கறத அவங்க வார்த்தைகள்ல பார்க்க முடியல. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஒரு அப்பர் ஹேண்ட் அதிமுகவுக்கு தான் கிடைச்சிருக்கும். அழைப்புகள் எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பி அவங்க வரலங்கிறத மக்கள் மத்தியில எடுத்து சொல்லியிருக்கலாம்.
இப்ப பரவலாக திருமண அழைப்புகள் கொடுக்கறதன் மூலமாக ஒரு அரசியல் நாகரிகத்தை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அது கட்சிகள் அரசியல் கூட்டணியை வளர்ப்பதற்கு, நாகரிகத்தை வளர்ப்பதற்கல்ல. சகோதரர் அவர்கள் மன்னிக்க வேண்டும், குறுக்கிடுவதற்கு கூட்டணியை வளர்ப்பதற்கு. போன வாரம் வரைக்கும் அறிக்கை பேப்பர்ல, எனக்கு பேச தகுதி உண்டா, தளபதி கூட பேசும் தகுதி அன்புமணி ராமதாஸுக்கு இல்லைன்னு. உடனே டாக்டர் ஐயா அறிக்கை, என் மகனுடன் பேசும் அருகதை இவருக்கு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு. ஆனால் அடுத்து தேர்தல் அம்மாவுக்கு நல்ல தீர்ப்பு வந்த பிறகு தேர்தலை தனியாக சந்திக்க முடியாது என்பதனால் காலையில் 6:30 மணிக்கே சுப்பிரமணிய சாமி வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது. அதே அன்புமணி வீட்டுல போய் அவ்வளவு பேச்சு பேசினவர் வீட்லயே போய் அழைப்புதல் கொடுக்க, இதெல்லாம் அரசியல் வரப்போக தேர்தலுக்கு தானே தவிர இது அரசியல் நாகரிகத்திற்காகவோ மரபுக்காகவோ இல்ல. நீங்க அழைப்புகள் கொடுத்திருந்தா அதுவாது அரசியல் நாகரிகமாக இருந்திருக்கலாம். நாங்க ஸ்டண்ட் எல்லாம் அடிக்க மாட்டோம் சார், யதார்த்தமா இருப்போம். இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு தெரியாது. we are very practical. அது ஒரு வகையில் சரிதான். நாங்க யதார்த்தமா இருப்போம்னா என்னன்னா, அரசு விழாவாக இருந்தாலும் எங்களுடைய அரசியல் கணக்கின் அடிப்படையில் உண்மையிலே நிச்சயமாக நல்ல ஒரே நிமிஷம், நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆயிருக்கு. எத்தனை பேருக்கு அழைப்பு போயிருந்தது, யார் யார் வரல என்பதை இனிமேல் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். தமிழிசை ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் தமிழ்நாடு கணக்கு நீங்க சட்டமன்றத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாவது இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே இல்ல. ஈவி.கே. இளங்கோவன் முதல்ல மரியாதையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பது, ஒரு கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பதவிக்கு வந்து உட்கார்ந்து அந்த பதவியை காப்பாற்றக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களால் அது வந்து, ஏன்னா இப்படி ஒரு அவங்க அம்மா இத்தனைக்கும் பல வருடங்களாக தனிப்பட்ட முறையில இளங்கோவன் எப்படி அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தது, தனிப்பட்ட முறையில இளங்கோவன் எப்படிங்கறத பற்றி விவாதத்துக்கு போறது. காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அழைப்புதல் போயிருக்கலாம். அவர் எக்ஸா இருந்தாலும் சரி, ஒய்யா இருந்தாலும் சரி, இசட்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அழைப்புதல் போயிருக்கலாம், போகல. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எக்ஸா இருந்தாலும் சரி, ஒய்யா இருந்தாலும் சரி, இசட்டா இருந்தாலும் சரி, அவருக்கும் போகல. வேறு சிறிய கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் போகல. அப்படிங்கும் போதுதான் இந்த கேள்வியே வருது. இல்ல இல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம், வரலாற்று சிறப்பு ஒரு தீர்ப்பு காரணமாக பதவியேற்றிருக்கோம்னா அந்த பதவியேற்பு விழால இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் அல்லது இந்த மாதிரி குறைபாடுகள் கூட பெரிதாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இல்லை இல்லை, இப்போ சகோதரியை பொறுத்தவரையிலும் அவங்க இயல்பாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆட்களை பார்த்து அவங்களுடைய வார்த்தைகளை பார்த்து எடை போட்டு தான் அரசு விழாவுக்கே அழைப்போம். இப்போ நீங்க இதுல இன்னொரு ஒரு வினோதமான அவங்க அழைப்பு போச்சா இல்லைன்னு நான் போல, ஆனால் அவருடைய நாகரிகம் அரசு விழாவுக்கும் அதற்கும் நான் சம்பந்தப்படுத்தல. அரசு விழா கட்சி விழா சகோதரி பாருங்க, ஏன் அவங்க மனசுல தமிழிசை அவங்களுடைய மனசுல கூட அந்த விஷயம் உட்கார்ந்து இருந்திருக்கு. அவங்க ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, நான் வந்து அதிமுக ஆட்சியை தலைமை விமர்சித்திருக்கிறேன், ஆனால் தனிப்பட்ட முறையில் தகாத வார்த்தை எதையும் சொன்னது கிடையாதுன்னு ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம கட்சிக்குள்ளேயே வேறு சிலருக்கு அழைப்பு விடுத்த இந்த ஆட்சி தனக்கே அழைப்பு விடுக்கலைன்னா தான் சொன்ன வார்த்தைகளை வச்சோ என்று அவங்க மனசுல உள் மனசுல ஓடி, ஐயோ நான் அப்படிலாம் ஒண்ணு பேசாத ஆளாச்சேன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க சொன்னதற்கும் சகோதரி இப்ப சொல்வதற்கு இடையில எப்படி ஏய்ந்து போகுதுன்னு பாருங்க. இதை வச்செல்லாம் அரசு முடிவு செய்யக்கூடாது. அதிமுக தலைமை தமிழக அரசு அப்படி முடிவு செய்வது. நேற்றைக்கு நடந்திருக்க நிகழ்ச்சியோட சாராம்சம் நிச்சயமா அடுத்த நாள்ல யார் யாருக்கு அழைப்பு போச்சு, அவர்கள் ஏன் வரவில்லை என்பதும் அவர்களுடைய பதில் மூலமாகவும் எங்களுடைய பதில் மூலமாகவும் தெரிய வர. ஒரு நாள்ல நம்ம வந்து உண்மை நடந்தது என்ன என்று தெரியாமல் நாம குற்றாம்பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தை இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. கரெக்ட். நீங்க சொல்றத முழு விவரம் தெரியாம பேச முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்படி அழைப்புதல் எல்லா கட்சிகளுக்கும் போகாம இருந்ததுன்னா அது ஜனநாயகத்திற்கு மாறான ஒரு செயலாக பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பக்கத்துல உண்மையாக இருக்கு. இது போன்ற ஜனநாயக மரபு மீறல்கள் இல்லாம இந்த அடுத்த ஓராண்டு ஆட்சி நடக்குங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.